பழங்காலத்துல வந்து ஆண்களும் பூ வச்சிட்டு இருந்தாங்க. சபையில உட்காரும்போது ஆம்பளைங்க இருந்தாங்கன்னா உட்கார வைக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங் பாயிண்டா தான் அந்த பூ வைக்கிறத ஸ்டாப் பண்றதை நான் பாக்குறேன். பூ வைக்கும் தமிழ் பெண்கள், பூ வைக்க மறுக்கும் அல்லது தவிர்க்கும் தமிழ் பெண்கள் சண்டைக்கு போலாமா? எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? பூ வைக்கிறதுக்கு முன்னால ஒரு பெண் எப்படி இருப்பா? தோற்றத்திலையும் சரி, மனதளவுலையும் சரி. உண்மையில சொல்லணும்னா வந்து பூ வச்சதுல இருந்து ஒரு மாதிரி வெக்கமா ஃபீல் ஆகுது. என்னம்மா சொல்ற? எண்ணெய்லாம் அதிகமா வச்சிட்டோம்னா கொஞ்சம் டல்லா இருப்போம். சரி. ஏன்னா ஒரு முழம் பூ வச்சுட்டா அந்த எண்ணெய் வச்சது கூட எனக்கு அப்படியே மறைஞ்சிட்ட மாதிரி, நான் என்னவோ கொஞ்சம் பிரைட்டா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இன்னும் ஒன்று, பூ வச்சோன்னா நான் சந்தோஷமா இருக்கேன்னு தெரியும். இன்னொன்று ஒன்று, நான் சோகமா இருந்தா தெரியாது. என்னது? இப்போ வரைக்கும் 10 மல்லிகைப்பூ கூட 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். வெறும் 10 மல்லி 10 மல்லிகைப்பூவை 300 ரூபாய் கொடுத்து வாங்கி தந்திருக்காரு எங்க வீட்டுக்காரர். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பூ டிமாண்டு. நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கேட்டதே பூ வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டோம். கோயிலுக்காக கிளம்பிட்டோம். 10 மல்லிகைப்பூவை 300 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாரு. கஞ்சிக்கே லாட்டரி கைக்கு பேட்டியோ என்ன பாக்குற? பூ வச்சா கேட்பாங்க, திடீர்னு பொண்ணாயிட்டு அது எப்படி ஆன அப்படிம்பாங்க. அந்த திடீர்னு பொண்ணாயிட்டு அது எப்படி ஆன அப்படிம்பாங்க. அதுக்கு என்னங்கிறப்ப அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு பூவெல்லாம் வச்சோன்னே சிரிச்சிட்டே இருக்கேன். எதுக்கு அன்கண்ட்ரோலா சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு. இல்லக்கா திடீர்னு வயிற்றுல என்னென்னமோ பண்ணுதுக்கா. நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா. ஒரு மாதிரி வெக்கமா வருது. நீ என்ன வேணா பண்ணு, வெக்க மட்டும் படாத, எங்களால பார்க்க முடியல அப்படின்றாங்க ஹாஸ்டல்ல. ஓ, வெக்கமா வரும். மனசுக்குள்ளெல்லாம் ஒரு மாதிரி ஈரமா இருக்கும். அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல எனக்கு. ஒரு மாதிரி மழை பெஞ்சு ஓஞ்ச பிறகு உங்களுக்கு ஒரு மாதிரி ஜில்லுன்னு காத்து உள்ள போகும்ல, அது மாதிரி பூ எனக்கு நல்லா வரும் வேண்டாம். இல்ல சீரியஸா நான் ஃபீல் பண்ண நல்லா சொல்றேன். ஃபீல் பண்ணாமலாம் இதை சொல்ல முடியாது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? இல்ல சார், அது அந்த ஈரம் அதெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஒரு பொருள் மேல திணிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல எக்ஸாஜரேஷன்லாம் கிடையாது. ஃபீல் பண்ணாம உங்களால எப்படி எக்ஸாஜரேட் பண்ண முடியல விஷயத்தையுமே எனக்கு புரியல. புரியல. இப்போ எனக்கு பூ வாசனாலே எனக்கு எங்க திருவிழா மட்டும் தான் ஞாபகம் வரும். நான் தான் கட்டி நான் தான் வச்சிட்டு இருப்பேன். நல்லா கட்டிருக்கடி நீ அப்படின்னாங்கன்னா சூப்பரா கட்டி கொடுத்துட்டோம் போல. அப்புறம் கோவம் ரொம்ப இருந்ததுன்னா கட்டிட்டே இருப்பேன். அந்த ஸ்மெல் அப்படியே கொஞ்சம் அப்படியே இருக்கும். ஒரு கட்டத்துல I'll be calm. கோபம் வந்து நான் உன்னை கொன்னுடுவேன். இது பாரு, இந்த காசை எடுத்துக்கிட்டு 5 நாளைக்கு கண்ட படாம ஓடு. சாரி. அப்ப 2 ஜடை போட்டிருப்போம் இல்லையா, அழகா இந்த சைடு கொஞ்சம் தொங்க விட்டு இந்த சைடு கொஞ்சம் தொங்க விட்டு நடுவுல ஒரு பாலம் ஒண்ணு போட்டோம்னா செமையா இருக்கும் சார். பட்டிக்காடு மாதிரி இருக்கும் சார். போலியோ கூட ஓடிச்சலாம் போல. இவனுக்கு பழைய டயலாக் ஒழிக்க முடியலப்பா. அப்படி கிடையவே கிடையாதுங்க. அப்படி வச்சு பாருங்க, உங்களுக்கும் பிடிக்குங்க. நீங்க பிடிக்கலன்றதானங்க வைக்கல. அது ஒரு அவர்ஷன் சார் எனக்கு. டேய் எங்க கிட்டே வா, இந்த வரடா. ரசனை கெட்டவங்க, படிச்ச திமிருன்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்கா தான் இருந்துச்சு. சாவும்ல செத்த பையல. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. பட்டிக்காடுன்னு சொல்லும் போது எங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும். படிச்ச திமிரு அப்படிங்கறது வந்து இதுல காமிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வந்து அந்த வெயிட் தாங்கிட்டு இருக்காது, என்ன கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நீங்க காதுல போட்டிருக்கீங்கல்ல வந்து, இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அதான் சார், இப்போ வந்துட்டு அது வந்து ஈஸ்தட்டிக் சென்ஸ்னு அவங்க சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அந்த பூல தெரியுது, எனக்கு இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ்ல தெரியுது. சோரி புடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? அப்ப ஏஸ்தட்டிக் சென்ஸ் தானே நீங்க பேசணும். அது ஒரு வெயிட், தலையை பிடிச்சி இழுக்கும். மல்லிகைப்பூ என்ன வெயிட் வந்துட போகுது? வயசான ஆள் மாதிரி இருக்கும். நோ, ஐ கான்ட் அக்ரி. நான் ஒத்துக்க மாட்டேன். எது உங்களுக்கு வயசாயிருச்சுங்கிறதையா? நக்கல்யா அவனுக்கு. ட்ரெண்ட் பிடிக்கலன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். ஏஜ் ஆனவங்க தான் பூ வைப்பாங்கன்னா நோவேர் வி கேன் அக்ரி. எனக்கு வயசான லுக் மாதிரி ஃபீல் பண்றேன். ஆன்டிஸ் மாதிரி தெரியும். ஒண்ணும் இல்ல சார். காலேஜ் கேர்ள்ஸ் வைக்கலையா? லேட்டஸ்ட் ட்ரெண்ட் பூ வைக்கலையா? சொல்லுங்க. அது எப்படி சொல்வீங்க நீங்க வயசானவங்க தான் பூ வைப்பாங்கன்னு சொல்லி? ஆன்சர் மீ. கொஞ்சம் அவங்க அதட்டி பேசணும், பயந்துட்டீங்களோ? கிளாமர் அப்பில் சேம் அப்பில். உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. பூ வச்சுட்டு ஒரு இடத்துல நடந்து போறேன்னா அதோட ஸ்மெல் இருக்கும்ல, எல்லாரும் திடீர்னு நம்மளே திரும்பி பாக்குற மாதிரி இருக்கும். எதுக்கு அந்த அட்டென்ஷன் கிராபிங்? முட்டா பையில சார், அவங்க எல்லாம் அறிவிகட்ட பையில சார். அது நல்லா தான் இருக்கும். எல்லாரும் நம்மள பார்ப்பாங்க, நம்மளும் 4 பேரை பார்ப்போம், சிரிக்கும். அது ஒரு நல்ல ஃபீல்.
எதுக்கு அந்த 4 பேர் நம்மள பார்க்கணும்? அந்த இப்போ நான் ரோட்ல போகல எங்க அத்தை பையன் பார்ப்பான். பாவங்க பார்த்துட்டு போட்டுங்க. போறாங்க. திருவிழா நேரத்துலயாவது பார்க்கட்டுங்க. என்னம்மா? அழாத அழாத, அதான் நான் வந்துட்டல, தைரியம் இரு. இது ஆனந்த கண்ணீரா. உங்க கல்யாண வீட்ல எல்லாம் போகும்போது உங்க அண்ணன்ட்ட பேசும்போது வேற மாதிரி இருக்கும், உங்க அத்தை பையன்ட்ட பேசும்போது உங்களுக்கு நல்லா இருக்காதா? ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. சொல் தெரியாம கேக்குறேன். இருக்கும் பட் அதுதான் அந்த பேசுறதுனால உன்னை வெக்கப்பட வச்சுட்டாங்களே போ. மச்சான் சாச்சுட்டா மச்சான். இப்போ நான் என்ன பத்தி என்ன இமேஜ் வரணும் அப்படின்னு நான் தீர்மானிக்க விரும்புவேனா இல்லையா? இப்போ நீங்க கலெக்டர்னா உங்களுக்கு என்ன இமேஜ் வருது? ப்ரொஃபஷனலா இருப்பாங்க அப்படின்றது இருக்கும் லுக். இல்ல அவங்க தலையில பூ இருக்கா? பூ இருக்காது, பூ வைக்கணும்னு அவங்க வைப்பாங்க. கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். நீங்க இமேஜின் பண்ண அந்த கலெக்டர்ட்ட தலையில பூ இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல நான் அந்த கேட்டகரிங்கிறாங்க அவங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் டே அதெல்லாம் வந்துருச்சுன்னா போதும் சார், ஜிகுன்னு போட்டுட்டு கட்டுவாங்க டீச்சர்ஸ் எல்லாருமே. ஏன்டா பொங்கல், கொஞ்ச நேரம் அமைதியா இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஆனா நீங்களும் அநியாயத்துக்கு உங்களை மாதிரியே இருக்குன்னு சொல்றீங்க. டீச்சர்ஸ்லாம் வந்து ஃபங்க்ஷன் டே ஃபெஸ்டிவல் டேல ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணுவாங்க. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல? பட்டு புடவை கட்டி நிறைய நகை போட்டு பூலாம் வச்சு. ஏன்னா ஸ்கூலுங்கிறதும் காலேஜுங்கிறதும் நாட் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி ப்ரொஃபஷன், இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ ஃபேமிலி தான். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. அதான் முதல்ல சரி இல்ல, அப்புறம் போக விட்டு சரிங்களா? இல்லண்ணா. பூ வைக்க மாட்டேன் என்று சொல்லுகிற பெண்களை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. அவங்களுடைய ஃபெமினினை வந்து அவங்க குறைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஒரு பெண்மை தன்மையில கொஞ்சம் குறைவா இருக்காங்க. இப்ப நான் பூ வைக்கல, என்கிட்ட பெண்மை தன்மை இல்லையா? இதுக்கு பேர் எங்க அப்பத்தா சொல்லும் அடிக்கடி, இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை அப்படின்னு. இப்போ ஒரு கம்மியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல எனக்கு. இந்த பிள்ளைக்கு இன்னும் தலை பின்னி ஒரு பூ வச்சு விட்டாங்கன்னா இந்த பிள்ளை பார்க்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகா லட்சணமா இருப்பாங்களே. என்னையா இதெல்லாம்? எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி? நான் வந்து புடவை கட்டியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், தலையை நான் விரிச்சு போடல, எல்லாம் பண்ணல. என்கிட்ட என்ன பெண்மை தன்மை? நிஜமா நான் வந்ததுல இருந்து அவங்கள தான் பாத்துட்டு இருக்கேன். அப்படியா? அப்படித்தான். வந்ததுல இருந்து இந்த பிள்ளைக்கு பூ வச்சு விட்டா எப்படி இருக்கும், பின்னாடி அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு பூ வச்சா எப்படி இருக்கும்ன்றதா என் கற்பனையாவே இருக்கு. இவர் சொன்னதை கேட்டதும் என் உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. ஆனா லாயரே வாதத்துல ஜெயிக்க முடியலனாலும் நீதிபதிக்கு ஐஸ் வச்சே ஜெயிச்சிருக்கீங்களா? அந்த புள்ள அக்கா கொஞ்சம் பூ குடுங்கன்னு கேக்குறேன். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. வந்ததுல இருந்து கொஞ்சம் அட்ராக்டிவா தான் இருக்காங்க. ஒரு கொஞ்சம் பூ வச்சு வேற எதுவுமே என் பூவே கொஞ்சம் எடுத்து கொடுக்கலாம் போல இருக்கு அந்த பிள்ளைக்கு. அவ்வளவு அழகா இருக்கிறாங்க. அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. உண்மையாவே உங்களுக்கு இவங்க சொல்லல ஒரு ஆசை வந்துச்சா? பூ வச்சு பாப்போமா எப்படி இருக்கும்னு வந்துச்சு சார், வந்துச்சு. தோணுச்சா இல்லையா? நல்லா பேசுனாங்கல்ல. இந்த பூ வைக்கும் பழக்கத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் நீங்க முன்வைப்பீங்க? அவ்வளவுதான். ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான், சொல்லு. நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இந்த விஷயத்தை நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு ஸ்டீரியோ டைப்புக்குள்ள எங்களை போட்டு திணிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பழங்காலத்துல வந்து ஆண்களும் பூ வச்சிட்டு இருந்தாங்க. இது என்னடா புது பொருளியா இருக்கு? எப்ப அதை ஸ்டாப் பண்ணாங்கன்னா அது ஒரு ஃபீமேல் பிராண்டா மாத்தனால தான். அதுக்கு மேல வர ஜெனரேஷன் அந்த ஸ்டீரியோடிபிக்கலான ஒரு இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்றது. ஓ, நீ அப்படி வரியா? எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்னால என்ன நீங்க வந்து சொல்றத நான் எடுத்துக்க மாட்டேன். ஒரு சபையில உட்காரும்போது ஆம்பளைங்க இருந்தாங்கன்னா உட்கார வைக்க மாட்டாங்க. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாயை மூடுறா. அந்த இடத்துல நீங்க என்ன வந்து பொண்ணானா கீழே தான் உட்காரணும்னு சொல்றீங்கன்னா அப்ப பேசலாம். சும்மா தேவையில்லாம என் ட்ரெஸ் நீ இப்படி பண்ணாதான் பொண்ணுன்னா நான் அதெல்லாம் கண்டுக்க கூட மாட்டேன். நீதான்டா புள்ள. யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இல்ல, ஊருக்கு ஒரு புள்ள இருந்தாவே மழை கொட்டோ கொட்டோ கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. அதுக்கு நீங்க கொஞ்சம் ஃபார்வர்டா திங்க் பண்ணணும். பூ வைக்கிறதுனால தான் பொண்ணுன்னு அது உங்க பிரச்சனை. ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாவே அந்த பூ வைக்கிறத ஸ்டாப் பண்றதை நான் பாக்குறேன். இத மட்டும் வக்கனையா பேசு. வணக்கம் வைக்க சொன்னா மட்டும் அதிகாரியோட கண்ணை குத்து. இப்போ எங்க அப்பா இறந்துட்டாங்க. அப்போ வந்து எங்க வீட்டுல பையன் இல்ல, கொல்லி வைக்கணும்ன்றாங்க. பெரியப்பா சித்தப்பா தான் கூட்ட வைக்க சொல்றாங்க. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசு. இப்போ அந்த இடத்துல நான் தான் வைப்பேன்னு சொல்றேன். அப்ப நீ ஒரு பொண்ணுன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல நான் சண்டை போட்டு அப்படி உடைச்சு நான் தான் வச்சேன் கொல்லி. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சுத்துவட்டாரத்துல யாருமே அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சேன். ஏன்னா அந்த பொண்ணு அன்னைக்கு வச்சுச்சு அப்படி சொல்லி இன்னைக்கு அவங்க வைக்கிறாங்க. இதுக்கு பேர் தாங்க மாடர்னைசிங். கூட்டி கழிச்சு பாரு, சரியான வரும். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், என்னமா பேசிக்கிட்டே போறீங்க? இப்போ ஒரு பொண்ணுன்ற வந்து ஆணை கம்பேர் பண்ணும்போது வீக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவளுக்கு நகை வாங்கி கொடுத்தா அமைதியாயிடுவா, அவளுக்கு பூ வாங்கி கொடுத்தா அமைதியாயிடுவா.
அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. எங்க நான் அதை எடுத்தேன்னா அந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்குள்ள என்ன ஆட் பண்ணிடுவாங்களோ, நான் அந்த மாதிரி கிடையாது. அதுக்கெல்லாம் மயங்கரால் நான் கிடையாது. அவங்கள தான் இழக்க வைக்கணும். ஒரு பிம்பத்தை உடைத்தல் என்பது அந்த பிம்பம் தவறான பிம்பம்னா தவறு செஞ்சவனை தண்டிக்கிறது நியாயம் இருக்கு. நீங்க இங்க உங்களை தான் தண்டிக்கிறீங்க. ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? ஒரு பெண்ணை வீக்கரா காட்டக்கூடிய குறியீடாக நீங்க பூவை பாக்குறீங்க. அப்ப அந்த குறியீடுகளாக எது எல்லாவற்றையும் நீங்க தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்க? குட் क्वेश्चन. லாங் ஹேர் சார். லாங் ஹேரை கட் பண்ணனும்னு நினைக்கிறீங்க. அப்ப ஒரு பாய் கட்டுக்கு போய்டுவீங்களா? கண்டிப்பா சார். நெக்ஸ்ட் சாரீஸ் அந்த மாதிரிலாம் வேர் பண்ண மாட்டோம் சார். ஆக்சஸரீஸ் எதுவுமே போட்டுக்க மாட்டோம். ஆக்சஸரீஸ் போட்டுக்க மாட்டீங்க. கையில வளையல் போடணும்வாங்க, அதுவும் அத வளையல் போட மாட்டீங்க. கொலுசு அந்த மாதிரி கொலுசு கிடையாது. எப்படில உங்களுக்கு மட்டும் ரோசனை புதுசு புதுசா வருது? என்னது இதுங்க புதுசு புதுசா எதுக்கு எப்படில என்ன பண்றீ அவ்வளோ வரும்? லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் போடுவோம் சார், கண்டிப்பா போடுவோம் சார். தவறுங்க. என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த மாதிரி எனக்கு எதுவும் என்ன போடாம புரியலனா பூ வச்சுக்கிறது ரொம்ப ஃபெமினைனா இருக்குங்கறீங்க. இந்த லிப்ஸ்டிக் சிக்கிட்டான் சிவமனிட்ட சின்னாவண்ணான்னு சிக்கிட்டான். ஆனா லிப்ஸ்டிக் மறுபடியும் ஒரு ஃபெமினின் குறியீடு தான். நம்ம ஆம்பளையார் லிப்ஸ்டிக் போறது இல்ல. ஒரு போல்டான குறியீடு தான் அது. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. லிப்ஸ்டிக்னா இங்க நிறைய பேர் அவங்கள எல்லாம் விட்டுமா? நான் விட மாட்டேன் சார், லிப்ஸ்டிக் விட மாட்டேன். கொஞ்சம் தள்ளி நில்லு. இங்க என்ன? இன்னும் கொஞ்சம். கரெக்ட்டா அப்படியே நிக்கிறேன்னா? நிக்கிறேன். ஆனா எனக்கு என்ன புரியலனா, இவ்வளோ துக்கப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் விட்டுவிட்டு கடைசியில் லிப்ஸ்டிக்ல மட்டும் பூசினா அது எப்படி நீங்க அந்த தலைகளை உடைப்பீர்கள்னு எனக்கு தெரியல.